தேமுதிகவின் அரசியல் வாழ்க்கையை முடிப்பதற்கு திமுக முயற்சி செய்ததாக குற்றம் சாட்டியுள்ள தவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், திமுக தேமுதிக கூட்டணியை தொண்டர்களும் பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் 5000 ரூபாய் வழங்கியும் திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக கடிந்துரைத்துள்ளார். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டார், அவருடைய கட்சி எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, அவருடைய அரசியல் வாழ்க்கையை அவர் பொது வெளியில் அவர் எவ்வளோ தூரம் அவர் அவமதிக்கப்பட்டார், அவர் ஈவன் தாக்கப்பட்டார், பல இடத்துல தாக்குதல் முயற்சி அவர் மீது நடந்தது. ஒவ்வொரு நாளும் கோர்ட்டில் தான் அவருடைய வாழ்க்கையை கழிச்சார். ஸோ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அது அவங்களே பல மேடைகளில் சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டணி, அதாவது இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி மேடையில் உட்கார்றப்ப மக்களுக்கு எப்படி தெரியுன்றதான் அவங்களுக்கு இன்னும் புரிஞ்சு கொள்ளலை. திமுக எந்த தொண்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அவருடைய மாப்பிள்ளையிடமோ மகனிடமும் கன்சல்ட் பண்ணுவார்கள். அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற தேமுதிகவும் அவங்களுக்கு இருந்த சதவீதம், அதாவது கேப்டன் அவர்கள் இருக்கும் வரை 8% இருந்த ஒரு கட்சி இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி 1% கீழே 0.5% கீழே போயிடுச்சு. கண்டிப்பாக சொல்கிறோம், இது எந்த விதத்திலும் அவருடைய தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த கூட்டணி முழுவதும் நீங்கள் களத்தில் போன பிறகு தெரியும், இவர்கள் யாரும் மக்கள் முன்னாடி செல்லுபடியாக ஆக மாட்டாங்க. முதலாவதாக திமுகவுக்கான தோல்வி பயத்தை காட்டுது. ஏன்னா திமுக எல்லாம் இருந்தும் நாங்கள் வலுவான கூட்டணி இருக்கோம்னு சொல்கிறாங்க. வலுவான கூட்டணி இருந்தும் மேலும் ஏன் அவர்கள் இன்றைக்கி இறங்கி போய் அவர்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியை நாடி அவங்க கூட்டணி வைக்க வேண்டும். ஸோ அவங்களுக்கு முழுவதும் அவங்க இந்த தேர்தலில் மக்கள் அவங்க மீது இந்த நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு தான் இது காட்டுது.